வணக்கம் மக்களே. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை 8வது உலக அதிசயம்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. உலக அதிசயம்னு சொல்கிற அளவுக்கு அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்குறீங்களா? அது பெரிய அதிசயம்தான். வாங்க தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தா வருஷத்தில் 2.7% வட்டி கிடைக்கும் இல்லையா? அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு தொகைக்கு உதாரணத்துக்கு 10,000 ரூபான்னு வச்சுக்குவோம். 10,000 ரூபாய்க்கு 2.7% ஒரு வருஷத்துக்கு வட்டின்னு வச்சுக்கிட்டா எவ்வளோ வட்டி கிடைக்கும்? கரெக்ட், 270 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இந்த ஃபார்முலாவை வச்சு கணக்கு போடலாம். அசல், வட்டி, காலம் இது மூணுத்தையும் பெருக்கி 100ஆல் வகுத்தா தனி வட்டி கிடைச்சிரும். இங்கே அசல் எவ்வளோ? 10,000 ரூபாய். வட்டி விகிதம் 2.7, காலம் 1 வருஷம், வகுத்தல் 100. இதன் மூலமாக தனி வட்டியை 270 ரூபான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கிராமத்துலலாம் 1 பைசா 2 பைசா வட்டின்னு சொல்லுவாங்க. 1 பைசா வட்டினா 12% வட்டின்னு அர்த்தம். தனி வட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. உதாரணத்துக்கு 1000 ரூபாய் அசல், 12% வட்டி விகிதம்னா மாதம் 1% வட்டி கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு முதல் மாதம் முடிவில் 10 ரூபாய் வட்டி கிடைக்கும். அடுத்த மாதத்துக்கான வட்டி கணக்குக்கு அசல் 1010 ரூபாயா இருக்கும். ஸோ 1010 ரூபாய்க்கு 1% வட்டினா அசல் 1020.1 ரூபாயா மாறும். ஒரு வருஷத்தோட முடிவில் 1126 ரூபாய் 83 பைசாவாக இருக்கும். வட்டியாக 126 ரூபாய் 83 பைசா கிடைக்கும். இதுதான் கூட்டு வட்டி. அசலோட வட்டியையும் கூட்டி அதுக்கும் வட்டி கொடுக்கறதால கூட்டு வட்டின்னு சொல்கிறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கீழே இருக்க ஃபார்முலா மூலமாக கணக்கு போடலாம். பீனா அசல் இல்லை முதலீட்டு தொகை, ஆர்னா வருடாந்திர வட்டி விகிதம், என்னன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வட்டி சேர்க்குறோன்றது, மாதம்னா 12 முறை, ஒவ்வொரு காலாண்டுனா 4 முறை, வருஷம்னா 1 முறை, டீனா வருஷம், ஏன்னா மெச்சூரிட்டி தொகை. மாதம் வட்டி சேர்த்துக்கிற மாதிரி கணக்கு போட்டு பார்ப்போம். 1000 ரூபாய் அசல், 12% வட்டி, ஒரு வருஷம், அதாவது 12 மாதமும் மாதம் வட்டி சேர்த்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவில் 1126 ரூபாய் 83 பைசா கிடைக்கும். 10,000 ரூபாய் முதலீடு, 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா முதல் வருஷம் 1200 ரூபாய் வட்டி கிடைக்கும். முதல் வருஷத்தோட முடிவில் அசல் 11,200 ரூபாவாக இருக்கும். ரெண்டாவது வருஷத்தில் 2,544 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அசல் 12,544 ரூபாவாக மாறும். மூணாவது வருஷம் 4,049 ரூபாயும், நாலாவது வருஷம் 5,735 ரூபாயும், அஞ்சாவது வருஷம் 7,623 ரூபாயும், ஆறாவது வருஷம் 9,738 ரூபாயும் வட்டியாக கிடைக்கும். 6 வருஷம் முடிவில் நாம போட்ட முதலீடு 10,000 ரூபாய் 19,738 ரூபாவா மாறி இருக்கும். கிட்டத்தட்ட 6 வருஷத்துல நாம முதலீடு பண்ற தொகை டபுள் ஆகும். இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 6 வருஷத்துக்கு 1,200 ரூபாய்னா 7,200 ரூபாய் தான் வட்டியா கிடைக்கும். அதுவே கூட்டு வட்டினா 9,738 ரூபாய் வட்டியா கிடைக்கும். இதுல என்னங்க அதிசயம்னு கேக்குறீங்களா? காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோடைய ஆட்ட நாயகன் யார் தெரியுமா? காலம், டைம் தாங்க இங்க மெயின் ஹீரோ. 6 வருஷத்துல ஒரு தொகை 2 மடங்கு ஆகுது. அதாவது 10,000 ரூபாய் 6 வருஷத்துல தோராயமா 20,000 ரூபாவா மாறுது. அப்போ அதுக்கு அடுத்த 6 வருஷத்துல அது எவ்வளவா மாறும்? 25,000, 30,000, 35,000 இல்லைங்க, 38,960 ரூபாயா மாறும். இதுதாங்க இங்க அதிசயம். நாம முதலீடு பண்ற தொகை 12% கூட்டு வட்டி விகிதத்துல ஒவ்வொரு 6 வருஷத்துலயும் 2 மடங்கு ஆகும். 18 வருஷத்துல 40,000 ரூபாய் 77,000 ரூபாயா மாறும். 24 வருஷத்துல 1.5 லட்சத்துக்கும் மேல, சரியா சொல்லணும்னா 1,51,786 ரூபாயா மாறி இருக்கும். 10,000 ரூபாய் 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 மடங்காகும். 25 வருஷத்துல 17 மடங்காகும். 30 வருஷத்துல 30 மடங்காகும். 35 வருஷத்துல எத்தனை மடங்காகும்? 35, 40, 45 இல்லைங்க, 53 மடங்காகும். 5.3 லட்சமா விஸ்வரூபம் எடுக்கும். 41 வருஷத்துல 10.42 லட்சம், 100 மடங்குக்கும் மேல உருமாறி நிற்கும். இதுதாங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட். 10,000 ரூபாய் 41 வருஷத்துல 10.42 லட்சமா விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இதனால தாங்க ஐன்ஸ்டீன் இதை 8வது உலக அதிசயம்னு சொல்றாரு. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்கனவே நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். பேங்க்ல, போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி பண்றோம்ல, அதுக்கெல்லாம் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம், எஸ்ஐபின்னு 2 முறையில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு போன வீடியோவில் பார்த்தோம். அதில் லம்சம் டைப் முதலீடு எக்ஸாக்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்த அதே டைப் தான். ஆன்லைனில் லம்சம் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10,000 ரூபாய் லம்சம் முறையில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணால் 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னா 20 வருஷத்தில் 96,463 ரூபாயும், 25 வருஷத்துல 1.7 லட்சமும், 30 வருஷத்துல 3 லட்சமும், 41 வருஷத்துல 10.42 லட்சமும் வருமானமாக கிடைக்கும். இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்டில் 8வது உலக அதிசயம் வேலை செய்யும்.
எஸ்ஐபியில் மாதம் முதலீடு செய்கிறதால ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த ஃபார்முலாவை வச்சு எஸ்ஐபிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஆன்லைன்லேயே எஸ்ஐபி கால்குலேட்டர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். மாதம் 3000 ரூபாய் எஸ்ஐபி 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் 3 வருஷம் முதலீடு பண்ணால் நம்ம முதலீடு பண்ணுற தொகை 1,08,000 ரூபாய். நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 22,523 ரூபாய். மெச்சூரிட்டி தொகை 1,30,523 ரூபாயா இருக்கும். 5 வருஷத்தில் 67,459 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். மெச்சூரிட்டி தொகை 2,47,459 ரூபாயா இருக்கும். 10 வருஷம்னா 3,37,017 ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். மெச்சூரிட்டி தொகை 6,97,017 ரூபாயா இருக்கும். 15 வருஷத்துல நம்ம 5,40,000 ரூபாய் முதலீடு செஞ்சிருப்போம். நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 9,73,728 ரூபாய் இருக்கும். நம்மளுடைய மெச்சூரிட்டி தொகை 15,13,728 ரூபாயா இருக்கும். 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய். 25 வருஷத்துல 9 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சிருப்போம். நம்மளுடைய மெச்சூரிட்டி தொகை 56,92,905 ரூபாயா இருக்கும். அதுவே 30 வருஷத்துல நம்ம முதலீடு பண்ண தொகை 10,80,000 ரூபாய். ஆனா நமக்கு கிடைக்கிற வருமானம் 1,89,741 ரூபாய். 12% ரிட்டர்ன்ஸ்னா 1.05 கோடியும் 15% ரிட்டர்ன்ஸ்னா 2.1 கோடியும் வருமானமாக கிடைக்கும். அப்போ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் 8வது உலக அதிசயம் தானே. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை அனுபவிக்க இன்றைய மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய தொடங்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோர் வாழ்க்கையிலும் செல்வம் பெருக வாழ்த்துக்கள். நன்றி.